Hello students, welcome to Soumya's Math Universe. இன்னைக்கு CBSE class 9 exercise 7.1 fourth problem பார்க்கலாம். L and M are two parallel lines. Small letterல கொடுத்திருக்காங்க. ஒரு லைனுக்கு single letterல நேம் கொடுக்கணும் அப்படினா small letterல தான் கொடுப்பாங்க. அதுக்கு டயகிராமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. L M அப்படினு single letterல ரெண்டு லைனுக்கு நேம் கொடுத்திருக்காங்க. Parallel lines என்ன ஆகுது? Intersected by another pair of parallel lines. இப்படி ரெண்டு parallel lines இருக்கு. அந்த லைனுக்கு பேரு P and Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே டயக்ராம் கொடுத்ததுனால மற்ற நேம்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ருவென்ட் டு சிடிஏ. ஏபிசிங்கிறது இங்கே இருக்கு, சிடிஏ அப்படிங்கிறது இங்கே இருக்கு. இது ரெண்டும் நம்ம கான்க்ருவென்ட்னு ப்ரூவ் பண்ணுமா? சரி, ஒரு பேரலலோகிராமில் நமக்கு என்னெல்லாம் தெரியும்? பேரே பேரலலோகிராம், ரெண்டு லைன்ஸும் பேரலாக இருக்கும்ல. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு சொல்லலாமா? AD is equal to BC because opposite sides of parallelogram are equal. அதுதான் நீங்க ரீசனா எழுதணும். அதே போல இந்த opposite sides AB and DC, AB and DC are equal because same reason, opposite sides of parallelogram are equal. அடுத்தது parallelogramல opposite angles equal-ஆ இருக்கும். அப்போ angle ABC is equal to angle CDA. So ஏன் இது ஈக்குவல்? ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலலோகிராம் ஆர் ஈக்குவல். என்னால் இதை ஞாபகம் வச்சுக்கவே முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா சும்மா ஒரு பேரலலோகிராம் பாருங்க. இது ரெண்டும் வாய் மூடின மாதிரி ஈக்குன்னு இருக்கா, இது ரெண்டும் வாய் திறந்த மாதிரி ஆன்னு இருக்கு இல்லையா? அப்போ ஆ ரெண்டும் ஈக்குவல், இ ரெண்டும் ஈக்குவல், அதுதான் பேரலலோகிராம். அவ்வளோதான். அதை நம்ம ரீசனாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சைடு ஒன்று இருக்குது, ஆங்கிள் ஒன்று இருக்குது, சைடு ஒன்று இருக்குது. ஸோ சைடு ஆங்கிள் சைடு கான்க்ருவன்சி ரூல் படி போத் ஆர் கான்க்ருவென்ட். அப்போ இது வந்து கான்க்ருவென்ட்னு ஹென்ஸ் ப்ரூவ்ட்.